ஹட்டோரி, நீ எவ்வளவு நேரம் படிக்க போற? இல்ல, முடிஞ்சு போச்சு, நான் போறேன். டிங் 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 டிங். அப்பாடா, நான் நிம்மதியா படிக்கலாம். இங்க இருந்து போயிடுங்க. இப்ப எந்த வழியா வருவாங்கன்னு பாக்கலாம். ஜாலியா இருந்துச்சா? ஜன்னல் வழியா உள்ள வந்தா இத பனிஷ்மெண்ட். என்னோட ஹோம்வொர்க் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். இனிமே உங்களோட ஜாலியா விளையாட போறேன். வாங்க. விளையாடுறதுக்கு அனுமதி கிடைக்குமா? நீ எதுக்காக அப்படி கேக்குறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஹட்டோரி? உங்க வீட்ல இருக்கும்போது உங்க அனுமதியை பெற வேண்டியது அவசியம் இல்லையா? கெனிச்சி, பொறுமையா சாப்பிடு. ஏன் அவ்வளவு வேகமா சாப்பிடுற? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. சாப்பிடுறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் யாரு பாக்குறது? உங்க அப்பா முன்னாடி நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது கெனிச்சி. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்பெல்லாம் இவனுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. இவ என்ன சொல்றா கெனிச்சி? என்னால இத நம்பவே முடியல. நேத்து இவன் சின்சாவையும் சிஷிமாரவையும் அவனோட பெட்ரூமை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. சிஷிமாரு இனிமே அங்க எப்போ விளையாடக்கூடாது. ஓகே. என்ன இன்னைக்கு ரூம் ரொம்ப அமைதியா இருக்கு? உங்களுக்குலாம் உடம்பு சரியில்லையா என்ன? டிங் 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 டிங். அட, ஹட்டோரிய காணுமே. எங்க போயிருப்பா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். வீட்ல யாராவது இருக்கீங்களா? என்ன விஷயம் இங்க இன்ஸ்பெக்டர்? பாருங்க, உங்க வீட்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க பையன் எப்ப பார்த்தாலும் இங்க இருந்து நைட்ல வெளியே போறானாமே. அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். இங்க பாருங்க, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. ஆமா, அந்த பையன் பேர் என்னன்னு சொல்லுங்க, நோட் பண்ணிக்கணும் சீக்கிரம். இங்க பாருங்க, அந்த பையனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நைட்ல வெளியே அனுப்பாதீங்க, ஜாக்கிரதை. நான் போயிட்டு வரேன். சிட்டில நிறைய குழந்தைங்க திருடு போறாங்கன்னு பேப்பர்ல கூட படிச்சேன். இவரும் அதத்தான் சொல்லிட்டு போறாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் ஹட்டோரிய காணோம். டிங் 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 டிங். இன்னைக்கு அவனை பிடிக்காம விட மாட்டேன். டிங் 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 டிங். அட, யாருப்பா நீ? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பேர் என்ன? ஏய், அந்த வீட்டு மேல யாரு போறது? கேக்குறேன்ல, சொல்லு. அவன் தான் என்னோட ஆரோயர் நண்பன் சார். அவன் நிஞ்சா ஹட்டோரி. இங்க பாரு, என்னால உன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு தாவ முடியாது. ஒழுங்கா கீழே வந்துரு. ஏன் பசங்களை எதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க? என்ன மன்னிச்சிருங்க சார். கம்ப்ளைண்ட் வந்ததுனாலதான் உங்க பையன் பின்னாடி போக வேண்டியதாயிடுச்சு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்னோட பசங்க எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. என்னது, அட்டோரி இப்படி தினமும் மேலதான் படுத்து தூங்குறானா? நீ ஏன் இந்த மாதிரி ஆயிட்ட கெனிச்சி? நேத்து சின்சாவையும் சிஷிமாரவையும் உன்னோட பெட்ரூமை விட்டு துரத்திட்ட. இதெல்லாம் பார்த்தா ஹட்டோரிக்கு வீட்டை விட்டே போகணும்னு தோணிடுச்சு போல இருக்கு. அவன் இவ்வளவு தூரம் என்கிட்ட கோச்சிப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதெல்லாம் என்னது? கவலைப்படாதீங்க, இப்பவே இதை சரி பண்ணிடுறேன். இதெல்லாம் என்னது? ஓ, ஏனி எங்களை மேல வந்து பார்க்க சொல்றியா? இங்க ஒரு பெரிய ரூம் இருக்கு. நான் இங்க தியானம் பண்றதுக்காக வருவேன். இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாத இடத்துல போய் தியானம் பண்ணா ரொம்ப அமைதியா நல்லா இருக்கும். நீங்களும் இங்க வந்து தியானம் பண்ணலாம்ப்பா. அட, ஒரு சின்ன உலகத்தையே உருவாக்குன மாதிரி இருக்கு இந்த இடம்.
நான் பெருசா ஒண்ணும் பண்ணிடல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை முயற்சி பண்ணேன், அவ்வளவுதான். உன்கிட்ட இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கா ஹட்டோரி? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு ப்ளீஸ். இனிமே நானும் சிச்சி மாறுவோம், இங்கதான் இருப்போம், இங்கதான் விளையாடுவோம். ஒன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். தொந்தரவு பண்ண மாட்டோம். வாவ், அருமையா டான்ஸ் வருது. சூப்பர். இங்க வந்தா தான் டான்ஸே வருது. வாவ். காப்பாற்றுங்க. காப்பாற்றுங்க. ஹட்டோரி காப்பாத்து. அவங்க குதிக்கிறத பாக்கும்போது சிரிப்பு வருது. இப்ப நீயே மாட்டிக்கிட்ட. இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு இப்ப புரியுதா? அறிவுரை சொல்ல நேரம் கிளம்பே இல்லையா? அதுதான் எப்பவும் யாரையும் பார்த்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. டிங் டிங். The luxury train travel. Ding ding. அம்மா ப்ளீஸ் எங்களையும் கூட கூட்டிட்டு போங்களேன். இங்க பாரு கெனிச்சி, நீ பெரியவனா வளர்ந்துட்ட. நாங்க இல்லாதப்போ வீட்டை பொறுப்பா நீ தானே பாத்துக்கணும். அதனால நெக்ஸ்ட் டைம் போலாம், சரியா? அடா நம்ம கிட்ட இருக்கிறது 2 டிக்கெட், அதுவும் பிரியா கிடைச்சதுன்னு சொல்லு. பசங்க கிட்ட சொல்லான்றீங்க. சொன்னா என்ன தப்பு? சரி சரி, டைம் ஆச்சு, வா போகலாம் வா. நம்மள விட்டுட்டு போறாங்க. எனக்கும் போனேன்னு ஆச்சே. இதுக்கு முன்னால நான் ட்ரெயின்ல போனதே இல்ல. அவ்வளவுதானா? ஏன் கூட வா. எப்படி இருக்கு ட்ரெயின்? நீ ஆச்சரியப்படுறத பார்த்தா நீ கூட ட்ரெயின்ல போனதில்ல போல இருக்கு. போயிருக்கேன், ஆனா அந்த ட்ரெயின்ல இந்த அளவுக்கு வசதிகள் இல்ல கெனிச்சி. இதுதான் சூப்பரான வாஷ்ரூம். இங்க மூஞ்சு கழுவிக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அட, அருவி மாதிரி தண்ணி கொட்டுதே. இதுதான் ட்ரெயினோட டைனிங் ரூம். நம்மள இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம்ல? சரியா அடுத்த முறை சாப்பிடலாம். இல்ல இல்ல, எனக்கு இப்பவே சாப்பிடணும். இங்க அடம் பிடிக்க கூடாது ஷென்சோ. எனக்கு இப்ப பாத்ரூம் போகணும். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. சீக்கிரம் முடிச்சிட்டு வா. டோக்கியோ செல்லும் அதிவிரைவு ரயில் வண்டி இன்னும் சற்று நேரத்தில் 2வது பிளாட்பாரத்தில் இருந்து கிளம்பும். ஷின்சோ சீக்கிரமா வெளியே வா. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏதாவது பிரச்சனையா கெனிச்சி? அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கேக்குறியா? நீ வேணும்னே தானே இப்படி எல்லாம் பண்ண. எதுக்காக அவனை திட்ட கெனிச்சி? எது நடந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்திப்போம், கவலைப்படாத. என்ன? நீயே யோசி, நமக்கும் ட்ரெயின்ல வர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இல்லையா கெனிச்சி? ஆனா நம்ம கிட்ட டிக்கெட்டே இல்ல ஹட்டோரி. யாருப்பது டிக்கெட் இல்லாம பயணம் பண்றது? டிடிஆர் வந்துட்டாரு. தம்பி, உன் டிக்கெட்டை கொஞ்சம் காட்டு. என்கிட்ட டிக்கெட் இல்ல. உங்களால இவனை எதுவும் பண்ண முடியாது. இல்ல இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ட்ரெயினே உங்களுது தான், எங்க வேணாலும் போங்க. இந்தாங்க சார், எங்க டிக்கெட்டுக்கான பைசா வாங்கிக்கோங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். முடிஞ்சா எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்க பாரு. ஹட்டோரி, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமே, இதுக்கு பில் எப்படி பே பண்றது? அத பத்தி நீ கவலைப்படாத, என்கிட்ட நிறைய பைசா இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இதையும் கொஞ்சம் கவனி. இதெல்லாம் எப்படி ஹட்டோரி? இப்ப நிம்மதியா இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணு. நீ என்ன வேணாலும் சொல்லு ஹட்டோரி, உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்னாச்சு ஹட்டோரி? அங்கிருந்து அப்பா வந்துகிட்டு இருக்காரு. போச்சு, அவரு மட்டும் நம்மள பார்த்தா என்னன்னு சொல்றது? நான் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படாத கெனிச்சி. வா, இங்க இருந்து நம்ம போயிடலாம். இங்க என்ன நடக்குது? டோக்கியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த காலத்து பில்டிங்ல. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, என்ன அழகா இருக்கு. இந்த ஏரியா சூப்பரா இருக்கு. மனசுக்கு அமைதியா இருக்கு. இந்த பசுமை பார்க்க பரவசமா இருக்கு. பசிக்குது. அவன் சின்ன குழந்தை தானே, அதான் சாப்பிட்டது தூங்கிட்டான். ஆமா, அந்த கால வீடுகளை எல்லாம்
எவ்வளவு அற்புதமா கட்டியிருக்காங்கல்ல. இந்த காலத்து வீடுங்களை விட அந்த காலத்து வீடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அட இவன் உண்மையான நெஞ்சா. என்னது உண்மையான நெஞ்சாவா? ஆமா உண்மையான நெஞ்சா மாதிரி தான். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு இல்லங்க? ஆமா, நீ இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அட, அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு. வாங்க என்னன்னு போய் பாப்போம். எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப். புகழ் வந்தா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க போல இருக்கு. ஓ அங்க பாரு அம்மாவையும் அப்பாவையும். இவங்க மட்டும் ஹட்டோரியா பார்த்தா அவ்வளவுதான். மெதுவா மெதுவா. இத உடனே ஹட்டோரி கிட்ட சொல்லணும். ஷிஷிமாரு, உனக்கு நிஞ்சா டெக்னிக் எல்லாம் சுத்தமா வராதா என்ன? தெரியும் தெரியும். ஓ இப்படி போடு, என்கிட்ட இது இருக்கு. இப்போ பார். தூமந்திரகாளி தூமந்திரகாளி தூமந்திரகாளி. ஓ இது மேல போட்டா ஒண்ணும் ஆகாது இல்லங்க? ரொம்ப நல்ல வேலை பண்ண ஷிஷிமாரு. தேங்க்யூ. நீயும் ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை பண்ண. நல்ல வேலை தப்பிச்சோம், இல்லன்னா அப்பா கிட்ட மாட்டி இருப்போம். தெரியுமா, நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துக்கு 2 நிஞ்சா வந்து இருந்தாங்களாம். ஜனங்க அவங்கள மொச்சு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் தெரியும்பா, எங்களுக்கு ஒண்ணும் இது புது விஷயம் கிடையாது இல்ல. முக்கிய செய்திகள். டோக்கியோ நகரில் 2 நிஞ்சாக்கள் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை புகைப்படம் எடுத்த பொழுது அவர்கள் அங்கிருந்து